அரசியல் வரலாற்றில் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அகில இந்திய தலைவர் மக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனக்கு எதிரானவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மற்ற அரசியல் தலைவர்களுக்கு, இந்திய அரசியல் தலைவர்களுக்கு, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்துவிட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களுக்கு 1967 ஆண்டில் முதல் சிலை முதலாக தமிழகத்தில் பெரியார் அவர்களுக்கு திருச்சியிலே ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அந்த பெரியாருடைய சிலையை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் திறந்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். பெரியார் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே பெரியாருக்கு சிலை வைத்தார்கள். 17/9/1967 ஆண்டில் பெரியார் அவருடைய பிறந்த நாளில் பெரியாருக்கு திருச்சியிலே சிலையை திறந்து வைக்க வேண்டும் என்று அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தான் அதை திறந்து வைக்க வேண்டும் என்று விழாவை ஏற்பாடு செய்தார்கள். 1967 நடந்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஆட்சிக்கு வருகின்றது. அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 3 மாதத்திற்கு பிறகு திருச்சியிலே பெரியாருடைய சிலையை திறந்து வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அன்ற நாளை குறித்து பெரியாருடைய பிறந்த நாளை மிக பிரமாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் காலையிலே திருச்சிக்கு வந்துவிட்டார்கள். பெரியார் காலையிலே வந்துவிட்டார். அங்கு நடந்த திராவிட கழகத்தார் தொண்டர்களுடைய படைசூழ கொடுத்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அறிஞர் அண்ணா அவர்களும், முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் கலந்து கொண்டு ஊர்வலமாக, சாரட்டு வண்டியில் ஊர்வலமாக சென்று தொண்டர்கள் மத்தியிலே பேசுகின்றார்கள். மாலையில் பெரியாருடைய சிலை திறப்பு விழா பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் சொல்லுகின்றார்கள், இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நிச்சயமாக வரமாட்டார், பெரியாருடைய சிலையை திறக்க காமராஜர் வரமாட்டார் என்று திட்டவட்டமாக எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். விழா தொடங்குகின்றது. குன்றக்குடி அடிகளார் அவர்கள் விழாவுக்கு தலைமை ஏற்கின்றார்கள். பெரியாரிடத்திலே சொல்லுகின்றார்கள், காமராஜர் வருகின்றாரா வரவில்லை என்று தெரியவில்லை, அதனால் குன்றக்குடி அடிகளாரை வைத்து நாம் சிலையை திறந்து விடுவோமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள், காமராஜர் நிச்சயமாக வருவார், நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், நிச்சயமாக காமராஜர் அவர்கள் வருவார் என்று நம்பிக்கையோடு சொல்லுகின்றார்கள் பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் சொன்னபடி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெரியாருடைய சிலையை திறந்து வைப்பதற்கு 17/9/1967 ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் திருச்சிக்கு வருகை தந்து பெரியார் அவருக்கு பெரியாருடைய முதல் சிலையை திறந்து வைத்த பெருமைக்குரியவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பெரியாருடைய 82வது வயதில் பெரியார் அவர்கள் ஒரு விழா எடுக்கின்றார்கள். அந்த விழாவிலே பெரியார் அவர்கள் பேசுகின்றார்கள், நான் சாக போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன், எனக்கோ வயதாகிவிட்டது, மக்களாகிய உங்களிடத்தில் நான் ஒரு மரண வாக்குமூலத்தை இந்த இடத்திலே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்லுகின்றேன், நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். சாக போகின்ற தருவாயிலே இருக்கின்ற ஒருவன் ஒரு மரண வாக்குமூலம் என்று சொல்லுகிறான் என்றால் அது உண்மை செய்தி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டிருக்கின்றார்கள், எத்தனையோ மன்னருடைய வழித்தோன்றல்கள் தமிழகத்தை, இந்த நாட்டை ஆண்டு இருக்கின்றார்கள். புத்தருக்கு பிறகு, புத்தருடைய ஆட்சி காலம் என்று சொல்வதற்கு பிறகு இன்றைக்கு காமராஜருடைய காலம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு
பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி இருக்கின்றது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நீங்கள் கட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் 3000 ஆண்டுகள் நிகழாத அரிய பல செயல்கள் தமிழகத்திலே கல்வி என்னும் புரட்சியை ஏற்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மன்னர்கள் ஆண்டார்கள், ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள், மிகப்பெரிய கல்வியை கொண்டு வந்து விடுவோம் என்று சொன்ன ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். ஆனால் யாரும் பெருந்தலைவர் காமராஜரை போல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மக்கள் முன்னேற்றத்தில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் தான் தமிழகம் மிகப்பெரிய ஒரு கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அடித்தட்டு மக்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள், அடித்தட்டு மக்கள் பதவிக்கு வந்திருக்கின்றார்கள். அதனால்தான் இன்றைக்கு நான் சாக போகின்ற சூழ்நிலையில் கூட ஒரு மரண வாக்கு மூலமாக இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்லியது அத்தனையும் உண்மை என்று நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்காவது நீங்கள் பெருந்தலைவர் காமராஜரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்க செய்யுங்கள். இன்னொரு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்தார் என்றால் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் என்ற ஒரு வளர்ச்சி இன்றைக்கே அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய 82வது வயது பிறந்த நாள் பொதுக்கூட்ட விழாவில் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை பற்றி பேசியிருக்கின்றார்கள். எதற்காக நான் இன்றைக்கு இதை பதிவு செய்கிறேன் என்றால், ஒரு அரசியல் தலைவர் இந்த நாட்டிலே எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், தனக்கு எதிரானவர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி முன் உதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்துவிட்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.